ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறையில் நேற்று ஒரு விவாதம், ஓப்பன் டாக் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், சிபிஐயினுடைய மூவீரபாண்டியன், அதே போல் அபுபக்கர் ஐயுஎம்எல்ல இருந்து இவங்க 4 பேரும் கலந்துருக்கிறாங்க. இவர்கள் காங்கிரஸை தவிர்த்து, திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை தவிர்த்து மற்ற 4 கட்சிகள் இவங்க தாவேகா கூட்டணிக்கு, தாவேகா அரசிற்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர்கள் ஆதரவோட தான் இந்த அரசு அமையுது. இந்த தாவேகா ஆதரவு இது எதற்காக, அதே போல் இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்றது குறித்து தான் நேற்று விவாதிச்சிருக்கிறாங்க. அதில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர் ஒரு முக்கியமான புள்ளியை சொல்கிறாரு. இப்போ நான் அமைச்சரவையில் இடம்பெறணுன்றதோ அல்லது எங்கள் கட்சி இடம்பெறணுன்றதோ எங்களுக்கு எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்தோம். ஆனால் விஜய் தரப்புக்கு, தாவேகாவுக்கு ஒரு சந்தேகம் என்ன, சிபிஐயும் வெளியில இருந்த ஆதரவு, சிபிஎம்மும் வெளியில இருந்த ஆதரவு, விசிகாவும் அப்படி வெளியில இருந்த ஆதரவு, திடீர்னு ஆதரவை விலக்கிக் கொள்வார்களோ அப்படின்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் தான் நாங்கள் அமைச்சரவையில் பொறுப்பேற்றோம். ஏன் கடைசியாக நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சேரதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியே நின்னாக்க எந்த நேரத்திலையும் நமக்கு பிரச்சனை. திடீர்னு அவங்க ஆதரவு திரும்ப பெறுனா என்ன பண்ணுறது? ஏன்னா திருமாவளவன் கூட்டணியில் ஆதரவு தந்துக்கிட்டே நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்கிறாரு. இப்போ பிரியன் சொல்கிறாரு, திருமாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னாரு. ஏன் அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாரு. அது பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், அது சிபிஐ சிபிஎம் மீதான விமர்சனமும் அதில் சேர்ந்துருக்குல்ல. அவங்க இன்னமும் வெளியில் இருந்தானே ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே அந்த கூட்டத்தில் அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமாம், சண்முகம் ஒரு அமைச்சரவைன்றது ஒரு கூட்டு பொறுப்பு. ஆமாம், கூட்டு பொறுப்பு. அதில் ஏதாவது சரி தவறு வந்ததுன்னா அதில் அந்த கூட்டு பொறுப்பு என்ற முறையில் அதை நாங்களும் ஏற்க வேண்டியிருக்கோம், அந்த சுமையை நாங்கள் ஏற்க வேண்டியிருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. அமைச்சரவை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு அனைவரும் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சுட்டு அமைச்சரானால் இந்த மாதிரி தர்ம சங்கடம் இருக்குன்றதுனால நாங்கள் சேரலை. ஒரு கால் நாங்கள் மெஜாரிட்டியாக நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அமைச்சரவை சேர்றதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஏற்கனவே 3 மாநிலங்களில் அப்படி ஆட்சி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தோழர் சண்முகம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறை ஐயுஎம்எல்லுக்கோ அல்லது விசிகாவுக்கோ பொருந்தாதா? திருமாவளவன் பலமுறை என்ன சொல்கிறாரு, நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவோடு சேர்ந்துதான் எங்களுடைய முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா இந்த ஆதரவு, தாவேகா விஜய்க்கு ஆதரவு அப்படின்றதுல அவர் அதுல ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருந்தாரு. ஆமா, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டோம், நாங்க உங்க ஆட்சிக்கு கடைசி வரலும் உறுதியா ஆதரவு தருவோம், அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க விரும்பினதுனால அந்த அமைச்சரை நாங்க சேர்றோம், இதுலயும் நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம் நான் சொல்லியிருக்கேன். இப்ப திருமாவளவன் சொல்லக்கூடியது இதுக்கு நேர் எதிராக இருக்குது. வெளியில் இருந்த ஆதரவு என்றால் ஒரு சந்தேக பார்வையோட ஆதரவு, என்னைக்கு வேணாலும் இந்த ஆதரவை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களோ, அதெல்லாம் இவர் ஏன் கவலைப்படுறாரு? இவங்க தங்களுடைய ஸ்டாண்ட்ல உறுதியாக, விஜய்க்கு தாவேகாவுக்கு அந்த சந்தேகம், அதுதான் சொல்ல வரேன். இப்போ தாவேகா அப்படி கஷ்டப்படுவாங்களே, சிரமப்படுவாங்களே, அப்படி நினைப்பாங்களே அப்படின்னு இவர் வருத்தப்படுறாரு. இவர் வருத்தப்பட்டு அந்த முடிவு எடுக்கிறாரு. அதன் பிறகு நேராக பார்க்கும்போது நீங்கள் மதசார்பற்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறீங்க, அப்படியே தொடருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்குன்னு சொன்னால், அவர் ஆர்எஸ்எஸின் பிள்ளை, விஜய் ஆர்எஸ்எஸின் பிள்ளைன்னு ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு விளக்கம் வேணும் என்பதற்காக அவர் மதசார்பற்ற இதில் தொடர்றாரு. இப்போ விஜய் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கிறாரு, தொடர்றாரு அப்படின்றதுக்கான எதுவும் இங்கே நடந்துடலையே. ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது அவர் அதுதான் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சொல்றாரு, கடந்த அரசினுடைய நிலைப்பாடு தொடரும் அப்படின்னு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில தாவேகா தெளிவுபடுத்திட்டாங்க, அவங்களோட திசையை காட்டி விட்டார்கள். அப்படியே அவங்க சொல்லவே இல்லை. நிர்மல்குமார் தனது பேட்டியில என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அந்த நிலைமை தொடரும். அப்போ அப்படின்னா திமுகவினுடைய கொள்கையை தொடரும்னு அவர் நேரடியாக சொல்லலை. சரி, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே தீபம் ஏற்றலை,
கீழே தான் வழக்கம் போல ஏற்றுறாங்க. அதுதான் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்றாங்க, அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி நீங்க தீபம் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை? ஆமா, தீபம் ஏற்றுங்க. அவர் ராம ரவிக்குமார் ஏத்தணும்னாரு, இல்ல நீங்க கோயில் நிர்வாகமே ஏத்துங்க. ஆமா, நீங்களே ஏத்துங்க அப்படின்னு வர்ற கார்த்திகை தீபம் அப்ப ஏத்தி ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னு. இதுல ஏத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்கறாங்க. தீர்ப்பு அதான் தீர்ப்பு. ஆமா, அப்ப நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும், இப்படி நீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்க மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லணும். அவரும் சொல்லலை, தாவேகாவும் சொல்லலை, விஜயும் சொல்லலை. அப்போ இவர்களுடைய ஸ்டாண்டு என்னவா இருக்கும்? இப்போ தனி நீதிபதி அமர்வோ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வோ இந்த திருப்பரங்குன்றம் அந்த தூண்ல தீபம் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வே தூண்ல ஏற்ற சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ அமல்ல இருக்கு, இந்த உத்தரவு அமல்ல இருக்கு, தீர்ப்பு அமல்ல இருக்கு. அப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனால் மட்டும்தான் இதை தாவேகா எதிர்க்கிறது அப்படின்றது பொருள். ஆனால் இந்த கணம் வரை தாவேகாவினுடைய எந்த அமைச்சர்களோ, அறநிலையத்துறை அமைச்சரோ அல்லது விஜயோ யாருமோ இதை பற்றி மேல்முறையீடு போவோன்னு சொல்லலை, அப்படி ஒரு அறிக்கையும் வரல. ஆனால் சண்முகம் இதே விவாதத்தில் இறுதியில் சொல்கிறாரு, ஏங்க அது உச்ச நீதிமன்றமே போனாலும் ஏற்ற முடியாது, இந்த அரசு அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்றாரு. எப்படி ஏற்ற முடியாமல் இருக்கும்? ஏற்கனவே இப்போ உயர் நீதிமன்றம் இப்படி 2 தனி நீதிபதியும் சரி 2 நீதிபதி அமர்வுகளும் உத்தரவு கொடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் அதை என்டார்ஸ் பண்ணுறதுல தான் வாய்ப்பு இருக்குதே தவிர எதிர்த்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தரவுகள், நல்ல வழக்கறிஞர் இதையெல்லாம் செட் பண்ணி அதை கொண்டு போய் அப்படி சீரியஸாக அதில் ஈடுபட்டால் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் அப்படி தீர்ப்பு வாங்க முடியும். இங்கேயே ஹைகோர்ட்ல அப்படிதானே ஈடுபட்டாங்க. ஈடுபடலையே, இங்கேயே அவர்கள் இதை பற்றி எந்த கவலையும் படலை. இப்ப 2 நீதிபதிகள் ஒரு கேஷுவலா அப்படி சொல்றாங்கல்ல, இதுல என்னங்க பிரச்சனை வந்துட போது, ஏத்தி விட்டுருங்க, ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு அப்படி கேஷுவலா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. கடந்த அரசினுடைய வழக்கறிஞர், தாவேகா அரசினுடைய வழக்கறிஞர்கள். அப்போ தாவேகா அரசினுடைய லீகல் டீம் இதை பற்றி என்ன சொல்லுது, ஒன்றும் சொல்லலை. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிற மாதிரியும் தெரியல. அப்போ சிபிஎம்மினுடைய தோழர் சண்முகம் எந்த அடிப்படையில் இவர்கள் திமுகவினுடைய நிலையை பின்தொடர்கிறார்கள் அப்படின்னு எதை வைத்து சொல்லுகிறார்? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்கும் போதே தாவேகாவினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, போன ஆட்சியின் போது இது திமுகவுக்கும் சங்க பரிவாரங்களுக்கும் இடையில நடந்த பிரச்சனை, இது திமுக தான் இந்த பிரச்சனையை இப்படி மாத்திருச்சு அப்படின்னு திமுக மேலதான் பழி போட்டாங்களே தவிர, நிர்மல்குமார் தான் சொன்னார். ஆமா, சங்கிகள் இங்கே கலவரம் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஹெச் ராஜா அயோத்தி போல உருவாக்க போறோம்னு சொன்னாரு, இதையெல்லாம் அவர்கள் கணக்கில் கொள்ளவே இல்லை. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்டு தான். நாஞ்சில் சம்பத் இதை சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்தில் விஜய் பேசாமல் இருக்கிறதா நல்லது, பேசினாதான் பிரச்சனை, பேசாமல் இருக்கிறதா நல்லது, இது மாதிரி பலரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்றதுனால ஒரு செயற்கையான ஒரு மதசார்பற்ற பட்டத்தை தோழர் சண்முகம் அப்படி கொடுக்குறாரு, தோழர் திருமாவும் அப்படி கொடுக்குறாரு. அதற்கான எந்த அறிகுறியோ எந்த ஆதாரமோ இது வரைக்கும் இல்லை. அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதாவது அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா? கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டி கொண்டாடும் போது, விஜய் கொண்டாடும் போது இல்ல. இப்ப இதுலதான் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, திமுக பேசலங்க, வேற யாருமே பேசல விஜய் பற்றி, இதெல்லாம் நான் பேசினேன், விஜயும் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு நான் பேசினேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவர் முழுக்க டிஎம்கேவை தான் அட்டாக் பண்றாரு, பிஜேபியை எதிர்க்க மாட்டுறாரு. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கை பிரித்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கூட்டணி வெல்வதற்கு இவர் இருக்கிறாரு அப்படின்னு நான் தான் விமர்சனம் பண்ணேன். எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு சரியான உத்தியை கையாண்டார்கள். அவர்கள் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் ஆதரவை கோரும் பொழுது அவருக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை, அவர் அப்படி பிஜேபியோட ப்ராக்சி இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்துட்டேன். என்னோட டவுட் கிளியர் ஆயிருச்சு. இதை நான் தலைமைச் செயலகத்தில் விஜயை சந்திக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் இருப்பதனால் அவங்க எப்படி பிஜேபின்னு, அதாவது மதசார்பற்ற கட்சிகளிடம் ஆதரவை கோரியதுனால அவர் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறதா திருமா சொல்லுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில்
விஜய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்குற அந்த நிகழ்வில் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி டீமே எதற்காக போய் சந்திச்சாரு, அவர்களுக்கு பொன்னாடை எதுக்கு போத்திட்டு பூங்கொத்தை எதுக்கு வாங்கினாரு, ஃப்ளோர் டெஸ்ட் வரும்போது நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பு வரும்போது அந்த 25 அதிமுக வாக்குகளை எதற்காக வாங்கியிருக்கிறாரு, என்ன டீல் பேசினாரு, இது தோழர் திருமாவுக்கு தெரியாதா, இல்லை மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா, ஐஎம்எல்க்கு தெரியாதா? இப்போ இன்னொரு 2 மிக முக்கியமான புள்ளியை வந்து அந்த விவாதத்தில் வந்து பேசுனாங்க. ஒன்று, அவங்கள நோக்கி 4 பேரை நோக்கி ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது. பினராயி விஜயன், ஸ்டாலின், மம்தா இவர்கள் 3 பேரும் தோற்கடிக்கப்பட்டது தற்செயலானதா திட்டமிடப்பட்டதா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டதற்கு சண்முகமும் சரி அதே போல் திருமாவளவனும் சரி 2 பேருமே வந்து யூகத்துல இருந்து நான் சொல்றேன்னாரு. அவர் வந்து ஓப்பனாகவே அடைச்சிட்டாரு. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு திட்டமிட்ட சதி வந்து இருக்குது, ஆர்எஸ்எஸ் பாஜகவோட சதி இருக்குது அப்படின்றாங்க. நடந்து முடிந்த இந்த 5 மாநில தேர்தலில் பினராயி விஜயன் அவர்கள், மமதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இவங்க 3 பேரும் அதாவது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய தலைவர்களாக இந்தியா முழுக்க பார்க்கப்பட்டவர்கள். பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், இன்னைக்கும் பெரிய பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் தோற்று இருக்கிறார்களா அல்லது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால பெரிய அஜெண்டா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு யூகம்தான், எனக்கு பெரிய டேட்டாஸ் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒட்டுமொத்த அரசியலை பார்க்கும்போது அவங்க சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணாங்க, பிஆர்எஸ் அவர் சந்திரசேகர் ராவ் காலி பண்ணியிருக்கிறாங்க, இப்போ பினராயி விஜயன், இப்போது இங்கே வந்து முக ஸ்டாலின், அங்கே வந்து மம்தா பானர்ஜி. ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடாது, ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி ஒன் ரூல், அது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். காங்கிரஸோட இப்போ வந்து மம்தா பானர்ஜி சேர போகிறாங்க, என்சிபியும் சேர போகிறாங்க. இப்போ மாநில கட்சிகள்லாம் வந்து அங்கங்கே வீழ்த்தப்பட்டுட்டு வருது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். இல்லை, இவங்க 3 பேருமே மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து செயல்பட்டவர்கள். திரு ஸ்டாலினாக இருந்தாலும், பினராயாக இருந்தாலும், மம்தாவாக இருந்தாலும். ஸோ பிஜேபி இப்போ உதாரணத்துக்கு பெங்காலில் பிஜேபி வந்திருக்கிறது என்பது பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதனால் நல்ல அறிகுறி கிடையாது. அதனால் இவங்க 3 பேரும் தோற்கடிக்கப்பட்டது என்பது அவர்களுடைய ஒரு திட்டமிட்ட இதுதான். அந்த வகையில் இந்த இவங்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய மிக முக்கியமான ரோல் இருக்குது. திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக சதி இருக்குது, அவங்களோட பிளான் இருக்குது அப்படின்னா அந்த பிளானினுடைய கைப்பாவை தான் விஜயா இல்லை இவிஎம் மோசடியா? என்ன சொல்ல வர்றாங்க? ஆமாம், அதை 2 பேருமே அதை சொல்கிறாங்க. பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் 3 பேரும் தோற்கடிப்பதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் வந்து முழுமையாக நம்புறேன்னே சொல்கிறாரு. அந்த சதியினுடைய நோக்கம் வந்து மாநில கட்சிகள்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஆமாம், அது திருமாவளவன் சொல்கிறாரு. ஆமாம், அது சொல்கிறாரு. கெஜ்ரிவால் இப்படி ஒவ்வொரு கட்சியாக எப்படி காலி பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதி, தேர்தல் கமிஷன் சதி, இவிஎம் இது எல்லாமே அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே தமிழ்நாடும் வருதே. அந்த வரக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம நம்ம சொல்லுவதற்கு நேர் எதிரான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோமே அப்படின்றது அந்த நேரத்தில் அவருக்கு தோணலையா? இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, திமுகவோட தோல்வியை மென்ஷன் பண்றாரு. யாரால தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுடைய சதியினால தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவங்க சதியினால தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாருன்னா யார் மூலமா? விஜய் மூலமாக. சரி, யாரு பகடைக்காயா பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அந்த பகடைக்காய்க்கு நம்ம போய் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறோமே, அமைச்சரவையில் சேர்ந்திருக்கிறோமே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் யாரும் கேட்கல. தோழர் திருமா அவர்களும் இது இந்த ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது இப்படி ஒரு முரண்பாடாக இருக்கே அப்படின்ட்டு அவர் கவனத்துக்கு வரல. இப்போ நம்மளுடைய கேள்வி, தமிழ்நாட்டு தேர்தல் வந்து மோசடி, இது வந்து ஒரு சதி அப்படின்னு சொன்னால் அந்த சதியை எதிர்ப்பீர்களா, உடந்தையாக இருப்பீங்களா? எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணணும். நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்ததே ஒரு யோக்கியமான வழியில் இல்லை, எங்கிட்ட ஆதாரம் இல்லைன்னாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதியாகத்தான் இதை பார்க்கிறேன், அப்படி அரசியல் செய்யணும். மாறாக அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அமைச்சராக இருக்கிறது அப்படின்றது எதை காட்டுகிறது? கரூர் ஸ்டாம்பேடு அதை குறிப்பிட்டு ஹிந்து பத்திரிகையாளர் பொன் வசந்த்
அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. என்னன்னா இது வந்து ஒரு திமுக நடத்திய படுகொலை, இது வந்து ஒரு சதி, இப்படியான விஷயங்களை ஆதவர்ஜுனா வெற்றி பெற்ற பிறகும் ஆதவர்ஜுனாவும் சரி விஜயும் சரி இப்படி இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க. அது பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பாய்ந்து வந்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், வழக்கு சிபிஐ வசம் இருக்குது, விசாரிக்கட்டும், அது என்ன முடிவோ அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதவ் வந்து வெற்றி பெற்று முதல் முறையாக பத்திரிகையில் பேசும்போது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டிருக்கு சொன்னது ஃபைன், அவங்களுடைய கொள்கையை சொல்றாரு. கரூரில் 41 பேர் மரணங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ரீல்ஸ்ல என்ன மாதிரியான நீங்க சொல்ற மெசேஜஸும் அவங்க சொல்றது ஒரு மாதிரி. கரூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு, அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, வழக்கினுடைய முடிவு வரட்டும். வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை துவங்கி இருக்கு, வழக்கினுடைய முடிவு என்ன வருதோ அதை எல்லாரும் ஏற்றுக்க போறோம். அவங்க பேசுனது தப்புன்னு சொல்லலை. இப்போ சிபிஐ விசாரணை இருக்குதுன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு கால் இது திமுகவினுடைய சரியாக இருந்தாலும் சிபிஐ விசாரணை கண்டுபிடிச்சு சொல்லலாம்ல, இல்லை திமுக சரியில்லை வேற காரணங்கள்னாலும் அதையும் கண்டுபிடிச்சு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த 41 பேர் செத்ததுக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வழியை ஒரே அடியாக அடைச்சிட்டார். இவர் வந்து வாச்சாத்திக்காக போராடி வந்தவர் என்று வரலாற்றில் அறியப்படுகின்ற தோழர் சண்முகம் கரூரில் அப்பட்டமாக விஜய் தாமதமாக வந்தார், பல தாவேகாவினுடைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் அது நடந்திருக்குன்னு ஒரு பொது புத்திக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவர்கள் திட்டமிட்டே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜியின் ஆட்கள் வந்துட்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே கத்தியால் குத்துனாங்கன்னு பல கதைகளை அவர்கள் பொய் செய்திகளை பரப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கும் ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, கரூரில் நீங்கள் செய்ததற்கு மக்கள் உங்களை தண்டித்து விட்டார்கள் திமுகவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து தாவேகா தலைவர்கள் இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இதை எதிர்க்காமல் இதை கண்டிக்காமல் இதில் வந்து அதாவது திமுக தாவேகான்றதை மறந்துடுங்க, அந்த 41 பேருக்கு நியாயம் வரணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் நீங்கள் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலைக்கு, ஒரு மலிவான நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்றதான் சண்முகம் அவர்களோடது பேச்சு என்பது வந்து காட்டுகிறது. இதுல எனக்கு முதல்ல இருந்தே ஒரு அந்த சம்பவத்தை வந்து ஒன்றும் நம்ம ஃபீல்டுக்கு அரவிந்து போனது அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணதுல இருந்து எனக்கு இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, எது எப்படி இருந்தாலும் அந்த 41 பேர் மரணம் அது பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு அவங்களோட நினைவுகள் ஏதாவது இருக்குதா? அந்த 41 உயிர்கள் வந்து குழந்தைங்கள்ல இருந்து அத்தனை பேர், அதுல 13-14 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரு அருந்ததியர் வந்து 9 மாத கர்ப்பிணி, அவங்க மனைவி, அவர் வந்து அந்த அவர் ரசிகரே இல்லை, விஜய் ரசிகரே இல்லை, நண்பர்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவரை பிடிச்சி வச்சு அந்த கூட்டத்தில் அவர் வந்து அப்படி இறந்துடுறாரு. அப்படி இவ்வளவு பேர் வந்து செத்துருக்குறாங்களே, இதுக்கெல்லாம் எந்த மதிப்புமே இல்லையா? விஜய் வந்து கிளீன் ஷீட்டு அவருக்கு கிடைச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது அப்படிதான் போல அரசியல்ன்றது. ஆமா, நீங்க பாருங்க, இப்ப இவ்வளவு நாளைக்கு பிறகாவது ஒரு வருத்தம், மன்னிப்பு அப்பதான் விஜய் வாயிலிருந்து வந்திருக்குதா? ஆமா, இன்னமும் திமுக விஜய் செய்ய மாட்டாரு. ஆனா இவங்க இப்படி பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் இவங்க சேர்ந்துட்டாங்கல்ல, கூட்டணியில சேர்ந்துட்டாங்க, ஆதரவுட்டாங்க. அப்ப நீங்க போய் சேர்ந்துட வேண்டியதான். நீங்க பேயோட வாக்கப்பட்டா அப்புறம் என்ன செய்யணும்? பிணத்தை தான் திங்கணும். அது மாதிரி இவர்கள் நாளைக்கு சிபிஐ வந்து விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? இல்ல பிஜேபின்னு சரின்றுவாங்க. பிஜேபி வந்து விஜய் வந்து ஒரு அப்ப அதுதான் புரியல. இப்ப சிபிஐ சொல்லட்டும் அப்படின்னா அப்ப சிபிஐ சொல்றதை ஏத்துக்குவீங்களா? அப்ப இடி சொல்றதை ஏத்துக்குங்க. அப்ப சிபிஐ யாருடைய கைப்பாவையா இருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க இப்ப திட்டம் போட்டு 3 மாநிலங்கள்ல பின்னரை பிளாக் அண்ட் ஒயிட்டா சிபிஐ இப்படிதான் சொல்லுன்றதே நம்ம சொல்ல வரல. ஏன்னா மைக்கேல் பட்டி விவகாரத்துல சிபிஐ அங்க மதமாற்றம் நடக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆனா நடந்திருக்காங்க. ஆனா இப்ப பின்னரை எந்த கருத்துமே இல்ல அப்படின்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல அதான் இப்ப ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிஸ் என்ன பிரச்சனையோ, என்ன யாருக்கு என்ன செய்யணுமோ அதை அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை இவ்வளவு நாள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப விஜய் இப்ப இல்ல, விஜயை கூப்பிட்டு விசாரிச்சது இருக்குல்ல, அந்த கூப்பிட்டு விசாரிச்சதே ஒரு மிரட்டுறதான் அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் அப்போது வந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய போலீஸா இங்க கரூர்ல தாங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. கரூர்ல சுற்றுலா மாளிகைன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஜய் ஏன் விருந்தினர் மாளிகை, ஏன் விஜய் ஏன் டெல்லிக்கு வர சொன்னாங்க? அதுவே தெளிவாயிருச்சு. ஆமா, தெளிவாயிருச்சு. ரெண்டாவது இப்ப விஜய் வந்த பிறகு வந்து
கரூர் மக்களை போய் சந்தித்து ஆறுதல்லாம் சொல்லலை. இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அவருடைய போலீஸ், அவருடைய பாதுகாப்பு நேராக கரூரில் போய் இறங்கி அவங்க வீடுகளுக்கு போய் சொல்லலாம். மாறா என்ன பண்ணியிருக்காரு, கரூரில் வேலை பார்த்தா அந்த போலீஸ் அத்தனை பேரை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதில் குறிப்பாக அந்த டிஎஸ்பி இருக்காருல்ல, சார் நீங்கள் 50 மீட்டர் முன்னாடியே நீங்கள் கூட்டத்தை நடத்திருங்க, அங்கே பெரிய கூட்டம் இருக்குது, அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொன்ன அந்த டிஎஸ்பி உள்ளிட்டு இப்படித்தான் அவர்களுடைய சிந்தனை, பழிவாங்கன்ற சிந்தனை இருக்குதே தவிர அந்த 41 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள், இறந்து போனார்கள். அவர்களை பற்றி கிஞ்சித்தும் கூட இந்த கயவர்களுக்கு இரக்கம் இல்லை. நீங்கள் சொன்னது போல சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்கள் சிபிஐ விசாரணை வந்து பார்த்துக்கிட்டு மேலாட்டமாக கடந்து போறாருன்னா இவர் வாச்சாத்திக்காக ஈடியும் ஒத்துக்கணும்ல. அமலாக்கத்துறை ஈடி ரைடு விட்டாங்க. ஆமா, அதையும் ஒத்துக்கணும், இன்கம் டாக்ஸ் ஒத்துக்கணும், தேர்தல் ஆணையம் பண்றதையும் ஒத்துக்கணும். இப்ப ஊடகங்கள்லாம் பரப்புறாங்களே, பினராயி விஜயன் டாக்டருக்கு வந்து மகளுக்கு 232 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? ஆமா, அதெல்லாம் அப்ப நீங்க ஒத்துக்கணும்ல. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு நீதி அப்படின்னு தான் நீங்க வந்து பேச முடியும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜயை இவர்கள் ஆதரித்ததனால் விஜய் கட்சியே யோசித்து பார்த்திராத புதிய புதிய கோணங்கள், புதிய புதிய தத்துவங்கள், புதிய புதிய விளக்கங்கள், புதிய புதிய சரணடைதல்கள் இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆமா. ஏன்னா அமைச்சர் ஷாஜகான் ஐஎம்எல் அவர் சொல்றாரு 5 வருஷம் வந்து தாவேக ஆட்சி நடந்தா திமுக தொடச்சு எறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலே நீங்க சொல்வது போலதான் இருக்குது நாள் ஆக ஆக. அப்புறம் இன்னொரு காரணத்தையும் அபுபக்கர் வந்து சொல்றாரு. ஐஎம்எல் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து ஒரு மைனாரிட்டிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அடையாளமே அவர் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு வந்து அவர் வந்து முன்னிறுத்துறாரு. அதான் இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொன்னதுனால சிறுபான்மை மக்களின் பிரதிநிதி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் கொல்லூர் மூகாம்பிகை போகிறாரு, திருச்செந்தூருக்கு போகிறாரு, இப்படி தான் தன்னை வந்து காமிச்சிக்கிறாரே தவிர அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக தன்னை காமிச்சிக்கல. ஒரு கால் அவர் பேர் ஜோசப் விஜய்ன்னு இருந்ததுனால அதுவே வந்து பிஜேபிக்கு எப்படி எதிராக இருக்க முடியும்? பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், பெரியார் இந்த இயக்கம் கொள்கைகள் நலிவடையணும். இவர் குறிப்பாக திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதை இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு, முடிந்த பிறகு பாஜக தலைவர்கள்லாம் அப்படி தானே சொன்னாங்க. இங்கே வந்து திராவிட இயக்கம் வீழ்த்தப்பட்டு விட்டது, திமுக வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவர்கள் இங்கே மீண்டும் வந்து பிஜேபியினுடைய கொள்கை தோற்று விட்டது அப்படின்னு வந்து சிராஜெல்லாம் சொன்னாரு. எவனுக்காக தைரியம் இருக்குதா விஜய் ஆட்சியை கவுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப விஜய்க்கு 108 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவரு ஆதரவு கோரணும், கோரித்தான் ஆகணும். அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் தனி பெரும்பான்மையே அமைத்திருந்தாலும் கூட எங்களுக்கு கூட வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அது கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ஆதரவு பெற்றுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ, அவர் நடுநிலைமை வகிச்சிட்டார் வாக்கெடுப்பின் போது, அதுவே உங்களுக்கு ஆதரவு தானே. அது வந்து தாவேக்கா அதை பற்றி எந்த விமர்சனம் பண்ணலையே, அவருடைய நடுநிலைமை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலையே. அடுத்தது அதிமுகவில் எடப்பாடி அணி மட்டும்தான் எதிர்த்து வாக்கு போட்டாங்க, இவங்க போடலை. அப்போ என்டிஏ கூட்டணியில் இவர்கள்லாம் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் வந்து எடப்பாடியிலேருந்து பிரிஞ்சு வந்தாலும் மொத்தத்தில் அவர்கள் பிஜேபி அணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல வரல. இன்னும் அங்கதான் அதில் தான் இருக்கிறாங்க, திரும்பியும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய 25 வாக்குகள் வாங்கினது என்டிஏ கூட்டணியிலேருந்து வாங்கினதா ஆகாதா? இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்குதே. நேராகவும் போய் பார்த்துருக்கிறாரு, அவங்க ஓட்டும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கலன்னு வேணா நீங்க சொல்லலாமே தவிர நம்பிக்கை தீர்மானத்திற்கு என்டிஏ வாக்குகளே அவர் வாங்கி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் கட்சி தாவல் சட்டம் வருது. அது நெருக்கடி ஆயிரும்னு தெரிஞ்சிருது. ஒரு 4 பேர் பிச்சுக்கிட்டு வந்து டிவிகேல வந்துடுறாங்க. அதனால அந்த டீல் வந்து நிறைவேறல. ஆக்சுவலா என்ன பேசியிருக்கணும், உங்களுக்கு மந்திரி, வாரிய தலைவர் ஏதோ வந்து பேசியிருக்கணும். அப்படி அவங்க எடப்பாடியோட தீவிர ஆதரவாளராக இருந்த சவுக் சங்கர் சொல்றாரு 15 மினிஸ்டர்ஸ் வந்து பேசியிருந்தாங்களாம். 25க்கு 15. ஆமா. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பேசுனதுனாலதான் அது அவங்கள போய் விஜய் சந்திக்கிறாரு. எடப்பாடி ஏன் போய் சந்திக்கல? பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி நான் கேட்டேன் டைம் கொடுக்கலன்னு. ஆனா அது எடப்பாடி தரப்பு மறுத்து விட்டது, எங்கள்ட்ட அப்படி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் நடந்தும் கூட இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ்ல விஜயை வந்து நாங்கள் ஆதரித்ததற்கு ஒரு முட்டு கொடுப்பதற்காக
இவங்க 4 பேருமே வந்து இதை தவறாக சொல்லுகிறார்கள். விஜய்கிட்ட மதசார்பற்ற கொள்கையின்படி தான் அவர் இருக்கிறார், அப்படித்தான் ஆதரவு கேட்டாரு. அந்த வாக்குகள் இப்படி சொல்லலாம்ல, எனக்கு மதசார்பற்ற கொள்கையுடைய இந்த திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு மட்டும் போதும், மற்ற வாக்குகள் எதுவும் தேவையில்லை ஆமா அப்படின்னு ஒரு நிலை எடுத்திருக்கணும்ல. ஆமா அப்படி எங்கேயும் சொல்லவும் இல்லை, அப்போ போய் பார்த்துருக்கவும் கூடாது, பொதுவெளியிலே அறிவிச்சிருக்கணும். அப்போ என்ன, எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஆளுநரை 4 முறை போய் பார்த்துருக்கிறாரு. இப்போ பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இது யார் பேசுகிறாங்கன்னா, இந்த 2 எம்எல்ஏ வச்சுருக்கிறவங்க தான் பயங்கர கொள்கை பூர்வமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற தாவேகா விஜய் ஒரு தரப்பாக இதை வந்து பேசியிருக்காரா? இப்படி சொல்லி கேட்கலாம்ல. இங்கே ஆளுநர் ஆட்சி வரப்போகிறது, மறைமுகமாக அமித்ஷாவின் ஆட்சி வரப்போகிறது, எனவே நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும், இந்த சதியை எதிர்த்து முறியடிப்பதற்கு எனக்கு தோளோடாக தோள் நின்று எனக்கு ஆதரவு தாங்க, அப்படி எங்கேயாவது பேசியிருக்காரா? அவரே பேசாத போது, அவரே பேசல. என்னை ஆட்சியை தனிப்பெரும் கட்சியாக இருந்தும் என்னை ஆட்சி அமைக்க விடாமல் செய்கின்ற ஒன்றிய அரசின் சதி அல்லது ஆளுநரின் சதி அப்படியும் பேசல, எதுவுமே பேசல அவரு. ஆமா, எதுவும் பேசாத போது இவர்கள் அவருக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்படி ஏதாவது நடந்திருக்கணும்ல. அப்படி எதுவுமே பேச மட்டும் இல்ல, பொதுவெளியில் இப்ப அரசியல் ரீதியா மற்றவர்கள்ட்ட பேசுறப்ப சாதாரணமாக இருப்பவர்கள், பத்திரிகை படிப்பவர்கள், அவங்களே எழுப்புற கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் இங்கதானே இருக்குது, அப்ப விஜய் பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஆர்குமெண்ட் வந்து சரியா படலையா அவங்களுக்கு? காங்கிரஸை பொறுத்தவரை 4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி போயிட்டாங்க. போய் அவங்க வந்து 2029 வரைக்கும் கூட்டணி, அதுதான் முதன்மையா பேசுறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி, 2 அமைச்சர் கொடுக்கணும், வாரிய தலைவர் கொடுக்கணும், எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும், 29 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி, இப்படித்தான் போனாங்களே தவிர நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறதுக்காக போறோம் அப்படின்னு அவங்களே பேசல. அவங்களே பேசாத போது காங்கிரஸுக்கு அப்படி ஒரு புனித போராளி பட்டம் கொடுக்க எந்த தேவையும் இல்லை. சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ, குறிப்பாக மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி திரும்ப திரும்ப பேசுனது என்ன, தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, டேட்டாக்கள் அப்படி இருக்கு, அதனால அவங்க தமிழ்நாடு ஊபியோட பின்தங்கிருச்சு இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ ரெண்டாவது, இவங்க 28 சீட்டு வாங்கின பிறகும், ராஜ்யசபா ஒரு சீட்டு வாங்கின பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, இங்கே வந்து ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு பங்கு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, அங்கே போயிருந்தா எங்களுக்கு ஃபுல் மீல்ஸே கிடைச்சிருக்கும், இப்படி வந்து சொல்கிறாரு. விஜயும் அவர் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த அதிகாரம் வந்து நமக்கு வேணும், அமைச்சராகணும், இதை தாண்டி கொள்கை நிலைப்பாடு எதுவும் காங்கிரஸுக்கு வந்து இல்லை. அது தேர்தலுக்கு முன்னாடி வெளிப்பட்டிருக்கு, பின்னாடி வெளிப்பட்டு. விசிகேவுக்கும் அப்படித்தானா, ஐயுஎம்எல்லுக்கும் அப்படித்தானா? இல்லை, விசிகே ஐயுஎம்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. காங்கிரஸ் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அதுல ஒரு வேறுபாடு இருக்குது, அது புரிஞ்சுக்கிறேன். இவங்களும் அதுக்கு தான் போயிருக்காங்களா? ஆமா, இப்ப 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 சண்முகம் சொல்ற மாதிரியோ இல்ல தோழர் திருமாவளவன் சொல்ற மாதிரியோ தாவேகா வந்து மத சார்பற்ற அந்த கொள்கைன்னு என்ன செஞ்சிருக்குது? ஒன்றும் செய்யலையே. சுமூகமா மற்றவங்களோட பேசுறது. இப்ப 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்கிறாங்க? எதுக்காக தாவேகால வந்து சேர்ந்தாங்க? இல்லை முத நாள்லேயே தலைமைச் செயலகத்திலேயே வந்து மேலே போய் நீங்கள் வந்து அவருக்கு உறுப்பினர் அட்டையை வந்து ஆதவர்ஜனா வந்து எப்படி கொடுக்குறாரு? என்ன காரணத்துக்காக இந்த முயற்சிகள் நடக்குது? இந்த குதிரை பேரன்னு நம்ம வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து சொல்கிறோம். அதனுடைய பொருள் வந்து என்ன? பணம் கொடுத்தோ அதிகாரம் கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் பேரம் செய்து எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது. இந்த விலைக்கு வாங்குகின்ற பணி இன்னும் தொடருதா இல்லையா? அப்போ அந்த 4 பேர் வந்து நடந்திருக்குது. இதை பற்றி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இதற்கு அவங்கள்ட்ட நேரடியான பதில் இல்லை. இது குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு. இது வந்து அதிமுகவினுடைய பலவீனம். அவங்க வேற அதுக்கு வந்து விசிக தலைவர் வந்து 2 காரணங்கள் வந்து சொல்றாரு. இது குதிரை பேரமா அல்லது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையா, அந்த காரணம் தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா உலகத்துக்கே தெரியுது குதிரை பேரம் அப்படின்னு தெரியுது. அப்ப விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு கரெக்டா 118 அப்படின்னு பெரும்பான்மைக்கு அந்த அந்த நம்பர் மட்டும் நமக்கு பத்தாது, கூடுதலான நம்பர் வேணும். இப்போ இடைத்தேர்தலில் 5 சீட்டுக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 5 ஆட் ஆயிரும். தாவேகாவினுடைய 107 5 112 ஆயிரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்கள் அதில் குறியா இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வருவதை இப்போ ஊழல் சக்தின்னு அவங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு
அவங்கள திரும்ப திரும்ப கொண்டு வருவதை இவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இவங்க அலுப்பே பார்க்கல. ஆதவர்ஜுனா அதை வெளிப்படையாவே தினசரி அதான் சொல்றாரு. அதிமுக தான் எங்களுக்கு தாய் கட்சின்றாரு. அப்புறம் நேற்று மரகதம் குமரவேல் இணைப்பு விழா கட்சியில் அதிமுகல இருந்து வந்த எம்எல்ஏ அதுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக அப்படிலாம் அழிஞ்சு போயிடாது, நாங்க இருக்கிறோம், தாவேக்கா வந்து பார்த்துக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு அதிமுகவோட அவங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் எம்ஜிஆரோட கட்சி, இதுதான் ஜெயலலிதாவோட கட்சி அப்படின்றத தொடர்ந்து ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. அதான் அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த 8 எம்எல்ஏ வைத்திருக்கின்ற இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு கொள்கையில் புடம் போட்டவர்கள் போலவும், அவர்கள் விஜயும் கொள்கையில் புடம் போட்டவர் போலவும், அதை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் அப்படி என்று இவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்களை போய் ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் கருதலை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். விஜயதாரணி பிஜேபியிலிருந்து தாவேகாவுக்கு எதுக்கு போறாங்க? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பிஜேபியிலே டிராவல் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு டிவி டிபேட்ல எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க தாவேகாவுக்கு போறாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப விஜயதாரணி போனதுக்கு என்ன காரணம்? அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? அப்ப பிஜேபியில இருந்தும் வரலாம், அதிமுகல இருந்து வரலாம், எந்த கட்சியில இருந்தும் வரலாம். இப்ப வைகோ கட்சி அவங்களும் அதுக்கு தயாரா தானே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தாவேகாவை பொறுத்தவரை யார் வந்தாலும் உங்களுக்கு அடைக்கலம் தரப்படும், உங்களுக்கு உத்தரவாதமான ஒரு வாய்ப்பு அதிகாரம் வந்து தரப்படும் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. நாங்க வந்து கண்டிச்சதுனாலதான் அது 4ஓட நின்றுச்சு, இல்லைன்னா 20 ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு திருமாவளவன். இல்ல அந்த 4க்கு மேல வந்து சட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப ஏடிஎம்கே வழக்கே போட்டுருச்சுல்ல, அந்த 4 பேருடைய ராஜினாமாவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது, இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல வரும் அப்படின்னு இவர்கள் வழக்கே தொடுத்து விட்டார்கள். நாளை மறுநாள் விசாரணைக்கு வருது. அப்ப இந்த சட்ட போராட்டம் அதிமுக வந்து இந்த சட்டப்பூர்வமாக இதை அணுகுவதனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, சபாநாயகருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம இதை செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க வந்து இதை நிறுத்தி இருக்கிறாங்க. மற்றபடி நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, விஜய் அதுல உறுதியா இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்தை கூட இவர்கள் தர முடியாது இந்த ஆட்சியில வந்த போது கூட. அப்ப விஜயோட இந்த மாதிரி நடவடிக்கை இவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்றத காட்டுதா? மீண்டும் அமைச்சர் ஆமா கண்டிப்பா இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்றது நம்பரை வச்சுதான். இவங்கள்ட்ட இருக்கிறது 8 நம்பர். 8ஐ விட அங்க அதிமுகல வந்து நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேரை ரிசைன் பண்ண சொல்லி இடைத்தேர்தல் நடத்தி அங்கே போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வந்தா தாவேகாவுக்கு சொந்தமாகவே தனி பெரும்பான்மை வந்துடும் அப்படின்றதா அவங்களுடைய கோணம். இப்ப தாங்கள் குதிரை பேரத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு 4 பேருமே சொல்றாங்க. ஆனால் இடைத்தேர்தலில் இதே இப்ப ராஜினாமாவை செஞ்சுட்டு போன இசக்கி சுப்பையா, தாவேகால இருக்கிற இசக்கி சுப்பையாவோ மரகதம் குமரவேலோ அல்லது மற்ற இருவரோ இவர்கள் போட்டியிட்டால் நீங்க வந்து ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படின்னா இப்ப சொல்ல முடியாது. முதல்ல அவங்க போட்டியிடுவாங்களா அப்படின்னு திருமாவளவன் கேக்குறாரு. அதையும் கேக்குறாரு. அப்ப இது வெளிப்படையாவே ஒரு குதிரை பேரன்னு தெரிஞ்ச பிறகு அதற்கு ஏன் நீங்கள் சப்பை கட்டுகிறீர்கள், ஏன் முட்டு கொடுக்குறீங்க? அவங்க ஏதோ வந்து ஒரு கொள்கைக்காக அப்படி வந்துட்டாங்களா? கொள்கையே இல்லாத ஒரு கட்சி அதிமுக. எடப்பாடி 10 தோல்வியிலிருந்து 11 தோல்வி ஆயிட்டாரு. அதனால நம்ம எங்க போனா பிழைக்க முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரே பார்வையா இருக்கு. இப்ப கொத்து கொத்தாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எப்படி போய் சேர்றாங்க? இதை வட இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கலாங்க. காங்கிரஸ்ல இருந்து கொத்து கொத்தா முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் அல்லது இந்நாள் எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் போய் சேர்றாங்க இல்லையா? அதே போல தானே இது. இப்ப மத்திய பிரதேசத்துல வந்து 3 ராஜ்யசபா சீட்டு, 2 பிஜேபிக்கு 1 காங்கிரஸுக்கு. ஆனா பிஜேபி 3 வேட்பாளர் போடுறான். போட்டுட்டு தெலுங்கானால இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஆவணங்கள் அனுப்புறாங்க, இவங்க மேல கிரிமினல் வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்ப காங்கிரஸ் மீனாட்சி நடராஜன் மேல வந்து கிரிமினல் வழக்கு இருக்கு, மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த சீட்டை புடுங்கிட்டு அவங்க ஜெயிச்சிட்டான். 3 பேரும் வந்து போட்டியின்றி 3 பிஜேபி காரங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப மம்தா பானர்ஜி கட்சி கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அது மாதிரி இந்திய வரலாற்றில் நடக்காத அளவுக்கெல்லாம் அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி, ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க மகுவா மொய்த்ரா, இது எல்லாம் மொத்த டிக்கெட்டுமே அது பாருங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு பிரச்சனையாருன்றதுக்காக திரிபுரால இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து 2 தொகுதியில போட்டிட்டு 800 வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் வெஸ்ட் பெங்கால என்ஜிஓ நடத்துறவர்.
அந்த கட்சியில போய் இவங்க சேர்ந்துடுறாங்க. ஓகே. இந்த 20 எம்பிக்கள் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டதுனால, அதாவது ஒரு கட்சியில இருந்து 3ல் 2 பேர் வந்து எங்களை தனி அணின்னு சொல்லக்கூடாது, மாறாக வந்து ஒரு கட்சியில வந்து சேரணும். இப்போ பிஜேபியில சேர முடியாது, அதனால அந்த சின்ன கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப பத்திரிகைகள்லாம் வந்து எவ்வளவு பயங்கரமா அமித்ஷா பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, அமித்ஷா பிஜேபி ஒரு பெரிய லெவல்ல பண்ற அந்த ஆட்டத்தை இங்கே விஜய் வந்து ஒரு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. ஒரே நேரத்துல 2 பக்கமும் பண்றாரு. ஆமா, திமுக கூட்டணியை உடைத்து எல்லாரையும் வந்து எடுப்பது, இன்னொரு புறம் அதிமுகவை பலகீனப்படுத்தி மொத்தமா தன்னை பலமாக மாற்றிக்கொள்வது. ஆமா, கீழே வரைக்கும். ஆமா, இது ரெண்டையும் செய்யறாரு. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் வர வர என்ன பேசுறாங்க, சண்முகம் வந்து திமுக கூட்டணியே இல்லன்ட்டாரு, ஒரே அடியா அடிச்சிட்டாரு. அடுத்தது வீரபாண்டியன் இந்த சூழலில் கூட்டணி இல்லைன்றாரு. என்ன சூழல்னு சொல்ல மாட்டேன்றாரு. கமல் பேசுறது கூட புரியும் போல அவரு பேசுறது புரிய மாட்டேங்குது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்டா கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாரு. நாங்கள் இப்போ வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறோம், அமைச்சராக இருக்கிறோம், இதனாலேயே நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்தா எதிர்த்து கேட்க மாட்டான்னு இல்ல, கேட்டுட்டு நாங்க வந்து திரும்ப வாபஸ் அமைச்சரவையில இருந்து கூட விலகுவோம். அதான் அதுல அந்த பேட்டியில ரொம்ப குழப்பமா இருக்குது. 5 ஆண்டு அபுபக்கர் சொல்றாரு, 5 ஆண்டு ஆதரவு, இறுதி வரை ஆதரவுன்றாரு. விசிக தலைவரும் அதை சொல்றாரு, இறுதி வரை ஆதரவு, ஆனா நாங்க டிட்டாச்சா தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்றது புரியல. தேவைப்பட்டால் நாங்க விலக கூட செய்வோம். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் இருந்து கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்க முடியும், அப்படி அரசியல் பண்ண முடியும், அந்த ஸ்டாண்ட் எங்களால் எடுக்க முடியும். அப்படி நாங்கள் டிட்டாச்சாக இருந்து தான் அரசியலும் பண்ண முடியும். நாங்கள் உடனே ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு போய் டக்குன்னு ஷிஃப்ட் ஆன உடனே 1 2 நம்ம வந்து இணைஞ்சிட முடியாது, அப்படி ஆக முடியாது. அது அப்போ நாங்கள் வெளியில் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இவங்க வெளியே இருந்தால் நமக்கு ஆபத்து, எப்போ வேணாலும் இவங்க திடீர்னு விட்ரா பண்ணிடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா திருமாவளவனே உள்ளே வந்துட்டா இன்னும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் உள்ளே போகலை, சரி வன்னியரசு உள்ளே வந்துட்டார், சேஃப்னு நினைக்கிறாங்க. அது வந்து சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்கள் கூப்பிட்டு வேண்டாம்ப்பா நம்ம அமைச்சர் இருக்க வேண்டாம், நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு கூட எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது, அந்த ரைட் இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கு. வன்னியரசு அமைச்சர் பதவியிலிருந்து விலக கூட செய்வார் இப்படியான கருத்துக்களை சொல்றாரு. இப்போ இதுக்கு என்ன பொருள்? இறுதி வரை ஆதரிப்போன்றாரு, விஜய்க்கு சந்தேகம் அதனால தான் சேர்ந்தோன்றாரு, தேவைப்பட்டா வெளியே வருவோம் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி விட்டு முற்றிலுமாக ஒரு புதிய கூட்டணியில போய் சேர்ந்துட்டீங்களே, அமைச்சரவையில் சேர்ந்தா கூட்டணியில சேர்ந்த மாதிரி தானே இப்படி கேட்குறாங்க. அதற்காக அதை சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்றாரு. இப்போ உண்மையிலேயே அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு நான் விஜய் கூட கூட்டணி வைக்கலன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது ஐஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், அப்படியே ஒன்றே இருக்க முடியாத. ஏங்க அமைச்சராக இருக்கிறேன், நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் வந்து தாவேகாவோட கூட்டணியில் இல்லை, வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு கூட்டணி தான், கூட்டணிக்குள்ள போயிட்டீங்க. ஆனால் அந்த போயிட்டது வந்து ரொம்ப ஒரு பெரிய அவமானம் ஆயிரும் அப்படின்றதுனால ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருமாவளவனார் அதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. இப்போ நாங்கள் ஏதாவது பிரச்சனைனா வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா, அது சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கொள்கை பூர்வமாக இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சொல்கிறாரே தவிர அப்படி ஒரு நிலைமை வந்து வரப்போகிறது இல்லை. அப்படி இருந்தால் 5 வருஷம் தொடர்ந்துன்னு ஏன் சொல்லணும்? இன்னொன்று சொல்கிறாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதாவது பழைய பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாருன்னு அந்த பேச்சு வந்து அப்போ அவர் சொன்னார். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, விஜய் மேலதான் தப்பு, இவர் வந்து 108 போய் கொடுத்துருந்தாருன்னா ஆட்சி அமைக்க அழைச்சிருப்பாரு. நானே ஆதவர்ஜுனாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிளண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றத அவரு சொல்றாரு. அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இவர்களை விஜயை ஆதரிப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் திட்டம் ஒன்று வேண்டும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். மற்ற இடதுசாரி கட்சி தலைவர்கள்ட்டே பேசினேன், ஆனால் அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ நம்ம மட்டும் சொல்லி என்ன ஆக போகுது இப்படிலாம் வந்து பேசினாரு. இப்போ அதெல்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. கேட்டாங்க, போனாங்க, வற்புறுத்தினாங்க, சேர்ந்துட்டாங்க.
இதில் ஆதவர்ஜினா வந்து ஃபோனில் பேசுகிறதா இருக்கட்டும், அவர் தொடர்பு கொள்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக நடக்குது. ஆதவர்ஜினா இங்கே வந்து பல பிரச்சனைகள் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, கேவலமாக பேசியிருக்காரு. 20 பேர் தான் இருக்கிறாங்க திருமாவை சுற்றி அப்படின்னு சொல்லி திமுகவோட அடியாள் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அந்த எல்லாரும் இங்கே தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்? அண்ணன் திருமாவளவனுடைய இதயம் இங்கே தான் இருக்குது, அவர் எங்களை விட்டு பிரியவில்லை, இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஆதவர்ஜினாவோட ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வச்சுக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தல் அரசியலில் டிப்ளமசி என்ற முறையில் நீங்கள் நாளை பின்ன பார்க்கணும், பேசணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் கட்சியே இவ்வளோ கேவலமாக பேசுனவங்கள்ட்ட நீங்கள் அப்படி வச்சுக்கிங்களா? இப்போ விஜய் வந்து ஏன் எடப்பாடியை பார்க்க போகல அப்படின்னு கேள்வி கேட்டால் தாவேக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எடப்பாடியில் இருக்கக்கூடிய தாவேக்கா வேட்பாளர் விலைக்கு வாங்கிட்டாரு, அது விஜய்க்கு வந்து கோபம், அந்த கோபத்தினால போல. அப்போ அப்படியாவது ஒன்று இருக்குல்ல. ஆனால் இங்கே இவ்வளவும் நடந்த பிறகும் அப்படி ஒரு கோபமோ எதுவுமே இவங்களுக்கு வந்து இல்லை, அப்படி நடக்குது. அதில் இன்னொன்று பாருங்க, கட்சியினர் தான் அமைச்சரவையில் சேரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா ஆனால் கட்சியினுடைய முடிவை தான் ஏற்றுக்க வேண்டியிருக்கு. அதனால் நாம் கடைசியில் பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு என்ன முடிவெடுக்கிறோன்னா அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும்னா கட்சிக்காரங்க அந்த ரைட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே ரவிக்குமார் அவங்கள்ட்ட பேசுகிறாரு, திருமாவுக்கு தான் நீங்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணும், துணை முதலமைச்சர் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்போது விஜய் நேரடியாக திருமா லைனுக்கு வராரு. வந்துட்டு அண்ணன் வந்து துணை முதலமைச்சர் யாரும் கொடுக்குறதா இல்லை, மற்றபடி நீங்கள் அமைச்சராக வாங்க, கம்ஃபர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு நான் அப்படிலாம் பேசவே இல்லையே. அப்போ தான் அவருக்கு தெரியுதா ரவிக்குமார் தனியாக அப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன கட்சி முறை, என்ன ஜனநாயக முறை அப்படின்றது தெரில. இவர் தானே தலைவர், இவருடைய நாலேஜுக்கு வந்துட்டு தானே ஒரு விஷயம் கட்சிக்கு வந்து போகணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாவேக்காவும் விசிகாவும் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு தாய் பிள்ளைகள் போல் அவர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு 2 கட்சின்ற அந்த பிரிவினையே இல்லை அப்படின்றது தெரியுது. ரிசல்ட் வந்தப்போ இவர் தான் பேட்டி கொடுத்தார், விசிக தலைவர். பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொன்னாங்க திருமாவை ஏன் நம்ம கூட வந்து எழிலரசன் பத்திரிகையாளர் வந்து பேட்டி கொடுத்தார், ஒரு காமன் கேண்டிடேட்டாக விசிக தலைவரை முதல்வராக்குவதற்கான ஒரு பிளானை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதற்கு அதை இவரும் வந்து சொன்னார், விசிக தலைவரும் சொன்னார். ஆனால் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதுக்கு இந்த சமூகம் தயாராக இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லி அதை விமர்சனம் பண்ணி பேசினாரு. வரல. ஆமா, அது அதுக்கு பிறகு சமூகம் தயாரா இல்லை என்ன முதலமைச்சரா ஏத்துக்க அப்படின்றத சொல்லிட்டு அதற்கு பிறகு சொன்னாரு, அது வந்து ஒரு காசிப்பு, அது ஃபர்ஸ்ட் ஹேண்டா வரல, அப்படி ஒன்று பேசப்பட்டது என் காதுக்கு வந்தது அப்படின்னு நியூஸ் 18 பேட்டியில தான் இத்தனையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல அது ஒரு காசிப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரே நேரத்தில் இத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமா, ஒரே சமயத்துல இது எல்லாமே முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர், ஆமா இது எல்லாமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பலரும் சொல்வது போல திருமாவளவன் அவர்கள் பேச்சில் வந்து முரண்பாடோ முன்னுக்கு பின்னோ மாறி இருப்பது என்பது அவர்கிட்ட இப்படி ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஆனால் அதை அவர் ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்றாரு, எங்கள் மேலே தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தலித்துகள்னாலே இப்படித்தான் அப்படின்ற கண்ணோட்டத்துல இருந்து எங்களை பத்தி இப்படி பேசுறாங்க ஆமா அப்படின்றாரு. இப்போ இந்த வாக்கு வங்கி கூட சொல்றாருல்ல, தலித்துகள் ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப தலித்துகளுக்கு வந்து அவங்களுக்கு அறிவு இல்லை, அதெல்லாம் அதனால போட்டாங்க சினிமா கவர்ச்சியில். அப்ப மற்ற வாக்கு வங்கிக்கெல்லாம் எந்த சேதாரம் இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்கிறாரு. ஆனா இந்த கருத்தை முதல்ல ஆதவ் தானே சொல்றாரு, அவர் மேல அவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கணும்ல? கோவப்படல, மாறாக அவரோட சுமூகமான உறவை தானே வச்சிருக்கிறாரு. ஆமா, இப்போ ஆதவர்ஜனா தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்கிறாரு. இல்லை பல பத்திரிகையாளர்களும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் வந்து தலித் மக்களுடைய வாக்கு பெருவாரியாக போயிருக்கிறது. வன்னியர்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஓரளவு அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு இதை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? அதை வந்து ஒரு தலித்துகளை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் என்று இப்போ தலித்துகள் சிறுமைப்படுத்தப்படவில்லை.
இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, அவருக்கு இந்த செக்ஷன் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சிறுபான்மையிலும் ஒரு செக்ஷன் ஓட்டு போட்டிருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு. திமுக வாக்கு வங்கியிலும் எடுத்திருக்காரு, அதிமுக வாக்கிலையும் எடுத்திருக்காரு. ஆமா, நகரங்கள் முழுக்க விஜய் எடுத்திருக்கிறாப்ல. ஸ்மால் டவுன்ஸ், கிராமங்கள் வந்து பழைய திமுக அதிமுக வாக்கு வங்கி இருக்கு. அதுல ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் இருக்கு. ஆமா, அவங்க அந்த மாதிரி எல்லாம் முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா டீம் வந்து அப்படியும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அது உண்மை என்று எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு பதிலாக அப்ப திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அவர் உள்ளுக்குள்ள விஜய் வந்த பிறகும் விஜயனுடைய வளர்ச்சியும் சரி, விஜயனுடைய வெற்றியும் சரி, அவருக்கு ஒரு பதட்டத்தை தந்திருக்க வேண்டும். என்ன பதட்டத்தை தந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ யோசிச்சு பாருங்க. விஜய் வருவதற்கு முன்னாடி வட தமிழகத்தில் குறிப்பாக இந்த ஆதிதிராவிடர் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விசிகாவும் திருமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பேரு, ஒரு மாஸ் அப்படின்னு இருந்தது. விஜய் வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கா இல்லையா? கண்டிப்பாக அது குறைந்திருக்கிறது. சீமானுக்கும் அந்த தாக்கம் இருக்கு. ஆமா, சீமானுக்கு தமிழ்நாடு முழுக்கவே அந்த தாக்கம் இருக்கு. ஆமா, பாதியா குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தது என்ன? இப்ப திருமாவளவன் அவர்கள் விசிகா தலைமை அலுவலகத்துல நாங்க தாவேகா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் விசில் அடிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. அப்ப அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த விசில் ஊதிட்டாங்க. அப்ப இப்படி ஒரு ஆர்வம் அவர்கள் காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய ஆதரவு பகுதியிலேயே அங்கே வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்கிறாரு. அப்ப இதற்கு மேல நம்ம வந்து கட்சி நடத்தணும்னா என்ன செய்வது? நாம தனித்து ஒரு செல்வாக்கை அடைய முடியுமா? இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு குழப்பம் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். இப்போ விஜயோட அமைச்சரவையில் சேருவதன் மூலமாக எதிர்காலத்தில் இவர்கள் கண்டிப்பாக விஜயோட கூட்டணி வைப்பார்கள் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அமைச்சரவையில் சேர்ந்தது. இப்போதைக்கு நாங்கள் அப்படி இல்லைன்னாலும் இப்போ தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது என்ன சொல்கிறாங்க? அதை உடைச்சி சொல்லணும்ல. அது குதிரை பேரத்துலையும் சம்மந்தப்பட்டிருக்குது, அதனால நாங்கள் ஆதரவு இல்லை அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அமைச்சரவையில் இருக்கிறீங்க, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி சமாளிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதில் வெளிப்படையாக உங்கள் கருத்துக்களை ஏன் சொல்ல முடியலை? அப்போ உங்களுக்குள்ள ஒரு தர்ம சங்கடம் இருக்குதா இல்லையா? அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இருக்கலாமே தவிர நாளைக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு முழுக்க இவர்கள் கூட்டணியில் அடைக்கலமாயிருவாங்க. ஓகே, இப்போ திருமாவளவன் அவரை முதல்வராக முன்வைத்து அந்த நடந்த வாதங்கள் அதை வந்து சிஎம் ஏற்றுக்கல. அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வந்து ஏற்றுக்கல. அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, அவர் ஒன்று இதை ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. திரும்ப 7ஆம் தேதி எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் முடியாது, இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து ஒரு 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 ப்ரொப்போசல்ன்ற அளவு கூட இல்லை, இப்படி ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அதே போல அவர் காட்டுமன்னார் கோயிலில் வந்து போட்டியிட வாபஸ் வாங்குறாரு. முதல்ல போட்டின்னு அறிவிக்கிறாரு, அப்புறம் நான் போட்டி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் வந்து திமுக என்ன ப்ரெஷர் பண்ணல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஸ்டாலின் அவரை ப்ரெஷர் பண்ணி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அப்படின்றதான் விசிகாரர்கள் வெளிப்படையாக பலரும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு காரணம் இல்லை அப்படின்றதையும் திருமாவளவன் வந்து சொல்லிருக்கிறார். நான் தான் தனியாக கூப்பிட்டு போய் ஸ்டாலின்கிட்ட வந்து கேட்டேன், நீங்கள் 30-40 வருஷம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அரசியலில் அப்படின்னு ஸ்டாலின் என்கிட்ட கேட்டார். இல்லைண்ணே, நீங்கள் என்ன கருதுறீங்க? என் கட்சிக்கு கேட்டு முடிவு எடுக்கல, நான் கூட்டணியிலையும் பேசலை, நானாக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அவர் எந்த ப்ரெஷரும் எனக்கு பண்ணல அப்படின்றதையும் சொன்னார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் திரும்ப என்ன காரணத்தை சொல்லி அங்கே நாங்கள் போய் எலெக்ஷனை வந்து சந்திக்கிறதுன்னு கேட்டார் சிதம்பரத்தில் எம்பி சீட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து நான் வற்புறுத்தி கேட்டதுனால ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு யாரும் ப்ரெஷர் போடல அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அப்போ ஏற்படுத்துனுச்சு இல்லைங்களா? இப்படி திமுக திருமாவளவனை வந்து தடுக்கிறார்கள், அவரை முடக்குகிறார்கள் அப்படின்னு விசிகாவினர் மத்தியிலே ஒரு எண்ணமும் ஒரு தோற்றமும் உருவானுச்சு. ஆமாம், அது உண்மை இல்லைன்றது இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. திமுக இவருடைய எந்த முடிவிலையும் அவர் சம்மந்தப்படலை. நீங்கள் சொன்னது போல் ஸ்டாலினும் அப்படி வந்து சம்மந்தப்படலை. ஏவா வேலுவும் பன்னீர்செல்வமும்
இந்த இதுல என்ன பிரச்சனை வரும்ன்றதை அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு யோசிச்சு பார்த்துட்டு அது சரிதானே அப்படின்னு சொல்லி இவர் வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. ஆனா இவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, விஜய் ஜெயிச்சிருவாருன்னு நான் நினைக்கல, ஆனா ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் வரும்போது நம்மளுடைய திமுகவுக்கு இடங்கள் குறையும் அப்படின்னு இடங்கள் குறையும். அப்ப இந்த மாதிரி குதிரை பேரங்கள்லாம் நடக்கும்போது நம்ம இதை உறுதியாக வைத்துக்கொண்டு அரசியலில் இருப்பதற்காக நான் அப்படி யோசிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப தொங்கு நிலை சட்டமன்றம் வரும் அப்படின்னு சொன்னாலே உங்க கூட்டணி வந்து பெரும்பான்மை பெறும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப இதை பத்தில நீங்க ஸ்டாலின்ல தனியா பேசியிருக்கணும். பேசும்போது அண்ணன் நிலைமை சரியில்லை, இந்த மாதிரி மோசமா இருக்கு, இப்போ அதை விட்டுட்டு இவர் போட்டியிடுறாரா இல்லையான்றதை மட்டும் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது எப்படி கூட்டணி தர்மத்துல வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏவாவேலு இன்னொரு யோசனை சொல்லிருக்கிறாரு, உங்க குடும்பத்துல இருந்து யாரையாவது ஒருத்தரை நிக்க வைங்க, 29 வரைக்கும் எம்பியா தொடருங்க, 29ல ராஜினாமா, 29ல பதவி முடிஞ்ச உடனே இங்க உங்க குடும்பத்துல இருந்து எம்எல்ஏவா ஆனவங்கள ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்க போட்டிக்கிட்டு திரும்ப மாநில அரசியலுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொன்னதா அவர் சொல்றாரு. இல்ல அவங்க தான் வந்து கள்ளக்குறிச்சி வேட்பாளர், அவங்க அக்கா மகள் அப்படின்றது அப்ப பேட்டிகள்ல வந்துச்சு, அவங்க தான் அந்த வேட்பாளரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் ஒரு தேர்தல் அரசியல் தானா? ஆமா, அப்ப இவ்வளவு நடந்திருக்குது. நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தேர்தல்னா சில சீட்ல சில தொகுதிகள்ல சில கட்சிகள் போட்டியிடுவாங்கன்னா அப்படி இல்லை. இதுல முக்கியமா வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் வேறாகவும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வேறாகவும் அமையும் போது இத்தகைய சர்ச்சைகளும் முரண்பாடுகளும் வந்துதான் ஆகும். அந்த முரண்பாடுகளுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்றதான் கேள்வி. அந்த விளக்கம் பொருத்தமா இல்லை அப்படின்றதான் இதனுடைய. இப்ப திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்ற அந்த டாக் போனுச்சு அப்படின்றது குறித்து விசிக தலைவர் வந்து பேசும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அதிமுக வந்து கருதி இருக்கலாம் திராவிட அரசியலோட எதிர்காலம் அவ்வளவுதானா, நம்முடைய கொள்கை வந்து அழிந்து விட்டதா, அதனால நம்ம வந்து புது முயற்சி எடுக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படியெல்லாம் அவங்க பிளான் பண்ணிருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு கெஜ்ரிவால் மாதிரி வந்து ஒட்டுமொத்த திராவிட இயக்கமும் காலியாகி விடுமோ அப்படின்ற அப்படியே ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அப்படின்ற கண்ணோட்டத்துல இருந்து அவங்க முடிவு பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ரீதியில இருந்து அதை வந்து விளக்குறாரு. இன்னொரு புறம் அந்த உரையாடலினுடைய இறுதி பகுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப விஜய் ஆட்சியில் வந்து இருக்கிறாரு, அண்ணாமலை வெளியில வந்துட்டு அவர் இனி மாநில உரிமைகள், தமிழ் உரிமை, ஈழம் எல்லாத்தையும் வந்து அவர் பேச போறாரு அண்ணாமலை. அப்படி அண்ணாமலை பேசும் பொழுது அண்ணாமலை வாயிலாக பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்றி விடுமோ அப்படின்ற அச்சம் வந்து எனக்கு இருக்குது. திமுக இதை எதிர்த்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அப்படின்ற பொருள்ல வந்து அவர் பேசுறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அண்ணாமலையை இழுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சியாகவே இருக்கட்டும். அதை இப்ப அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் அடுத்த போட்டி, திமுக அந்த போட்டியிலேயே இல்லை என்று இவர் மறைமுகமாக சொல்கிறாரா? என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? இப்ப திமுகவும் அதிமுகவும் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் 2 பேரும் பேசி விஜய்க்கு பதிலாக நம்ம ஆட்சி அமைத்தால் என்ன அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக பலரும் பேசுறாங்க. இன்னைக்கும் தாவேகாக்காரர்கள் தங்களுடைய குதிரை பேரத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். எதுக்காக நீங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சீங்க, எதுக்காக எஸ்பி வேலுமணி டீமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்க, சிவி சண்முகமே அது போட்டு உடைச்சிட்டாரு, அப்படி ஒரு முயற்சி நடந்ததால் தான் நாங்கள் தனி அணியாக வந்தோம் அப்படின்னு சொல்றாருன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்போ ப்ரீபோல் அலையன்ஸில் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்க எல்லாரும் அந்த ப்ரீபோலில் என்ன கூட்டணியில் இருந்தாங்களோ அதுக்கு எதிரான ஒரு நிலை எடுக்கிறாங்க. இப்போ இவர்கள் எதிரான நிலை எடுக்கும் பொழுது திமுக அதிமுகவும் தேர்தலுக்கு பின்னாடி எதிரான நிலை எடுத்தா என்ன தப்பு? இவர்களுடைய வாதப்படி நான் கேட்குறேன். இப்போ நீங்க யாரை வச்சு ஓட்டு வாங்கினீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தானே வந்து விசிகா 2 எம்எல்ஏ, கம்யூனிஸ்டுகளுக்கு 4 எம்எல்ஏ, காங்கிரஸுக்கு 5, ஐயுஎம்எலுக்கு 2. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் 8, 5, 13 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதற்காக விழுந்த ஓட்டு. விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு எதிர்த்து விழுந்த ஓட்டு. அப்படி வெற்றி பெற்ற உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது திமுக அதிமுக பேசுறது உங்க வாதப்படியே வந்து அதுல என்ன தப்பு? இது சரின்னா அது சரி, இது தப்புன்னா அதுவும் தப்பு, அப்படிதானே வந்து பார்க்க முடியும்.
அதை தொடர்ந்து இவர்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அது ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல அந்த வாதத்தை சொல்றப்ப திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது திமுக அதிமுக கருதுவதற்கு. ஏன்னா ஒரு கெஜ்ரிவால் மாதிரி விஜய் இருந்து அடுத்து பாஜகவுக்கு அதிகாரம் வந்து போயிடக்கூடாது அப்படின்றத இன்டைரக்டா மீன் பண்றாரு. நம்ம அடுத்த ஆட்சிக்கு வராமையே போயிருவோமோ அப்படின்ற காரணங்கள் ஒரு நியாயம் அதிமுக திமுகவுக்கு இருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப என்ன மனநிலையில இருந்து அது சொல்றாருன்னு தெரியல. இப்ப திமுக அதிமுக அவங்க தரப்புப்படி அது நியாயம், அவங்க வந்து பேசுனது முன் வச்சதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் விஜய் இப்ப இவர் ஆதரிக்கிறாரு. இப்ப அந்த வாதப்படி பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக 2 கட்சிகள் இல்லாம போனா தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆமா, அப்படி அந்த ஸ்டாண்ட பத்தி திராவிடம் வந்து வேணும்ன்ற ஸ்டாண்டும் சொல்றாரு. இவ்வளவு செழுமையா சமூக நீதி அரசியல் இங்க மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலேன்றாரு. அதே சமயம் விஜய் கெஜ்ரிவால், அதாவது தமிழகத்தினுடைய கெஜ்ரிவாலான விஜயை ஆதரிக்கிறார், அமைச்சரவையிலையும் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ இது ஒரு குழப்பமான மனநிலையை தானே காட்டுது. ஒண்ணு கெஜ்ரிவாலை எதிர்க்கணும் அல்லது இந்த ஆதரிக்கணும். புறம் வந்து விஜயை எதிர்த்து அண்ணாமலை வந்து திரும்ப ஆட்சி பாஜக அண்ணாமலை மூலமாக ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அப்படின்ற போட்டி மாறிடும். திமுகவும் அதிமுகவும் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டு பிஜேபியினுடைய பிராக்சியாக அண்ணாமலையும் விஜய்க்கும் போட்டி நடக்கும். அதாவது விஜய் வேர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தமிழக அரசியல் களம் நகரும் அப்படின்னு இவரே சொல்றாரு. அப்ப இது நல்லதில்லை அப்படின்னு சொன்னா நீங்க திமுகவை தானே நீங்க ஆதரிக்கணும். விஜய் எப்படி ஆதரிக்க முடியும்? விஜயை நீங்க ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த பார்வையின்படி பார்த்தாலும் அவரிடம் ஒரு குழப்பம் இருக்கிறது. அதாவதுங்க, அவர் ஒரு விஷயம் நடக்கும்போது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஆனா அவர் நடந்துக்கிறத பார்க்கும்போது அது வேற ஒன்றா இருக்குது. அப்போ சொன்னதும் நடந்துக்கிறதுக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருக்கு. இது தொடர்ச்சியாகவே அந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் இருந்தும் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்தும் பார்க்கலாம். இப்போ விசிகா தொண்டர்களை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சராகிறதுன்றது ஒரு பெரிய கனவு. இப்போ நமக்கு வந்து விஜய் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. வன்னியரசு அவர்கள் அமைச்சராக ஆயிருக்கிறாரு. அவர் அமைச்சராகி நமக்கு ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் திட்டங்கள் இதெல்லாம் வந்து அவர் செய்யலாம். நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா போய் வந்து பேசுவதற்கு இடம் கிடைக்குது அப்படின்ற முறையில் கூட அவங்க இதை ஆதரிக்கலாம், இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் உள்ள அபாயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தாவேகா என்பது வந்து பிஜேபியை விட ஒரு மோசமான கட்சி. எந்த கொள்கையோ கோட்பாடோ இல்லாமல் வெறுமனே ஒரு திரை கவர்ச்சி சினிமா பிரபலத்தை வைத்துக்கொண்டு ஒரு சினிமா ப்ரமோஷன், ஒரு ஸ்டார் ப்ரமோஷன் இதே அரசியலுக்கு கொண்டு வந்து நடத்திடலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ராகவா லாரன்ஸ் போன்ற கொடுமைகள் எல்லாம் நாம் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.